நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளில் மீண்டும் 6% சொத்து வரி உயர்த்தப்பட்டதாக பரவும் தகவலுக்கு தமிழக அரசு மறுப்பு. நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறையால் சொத்து வரி எதுவும் உயர்த்தப்படவில்லை என விளக்கம். நீட் தேர்வில் முறைகேடு செய்யும் தேர்வர்களுக்கு 3 ஆண்டுகள் தடை. நாடு முழுவதும் நாளை நீட் தேர்வு நடைபெறவுள்ள நிலையில் மத்திய கல்வி அமைச்சகம் எச்சரிக்கை. பாகிஸ்தான் கொடி தாங்கிய கப்பல்கள் இந்திய துறைமுகங்களில் நுழைய மத்திய அரசு தடை. இந்திய கொடி ஏந்திய எந்த ஒரு கப்பலும் பாகிஸ்தான் துறைமுகங்களுக்கு செல்ல வேண்டாம் எனவும் அறிவுறுத்தல். பாகிஸ்தானிலிருந்து நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ பொருட்களை இறக்குமதி செய்ய மத்திய அரசு தடை. பாகிஸ்தானிலிருந்து வரும் அனைத்து கடித போக்குவரத்து மற்றும் பார்சல்களுக்கும் தடை விதிப்பு. பாலிஸ்டிக் ஏவுகணை சோதனை நடத்திய பாகிஸ்தான் ராணுவம். நானூற்றி 50 கிலோமீட்டர் தூரம் வரை சென்று தாக்கும் திறன் கொண்ட ஏவுகணை. தமிழகத்தின் 9 மாவட்டங்களில் வருகிற 5ஆம் தேதி கனமழை பெய்யும். நீலகிரி, தேனி, தென்காசி உள்ளிட்ட மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். பாஜகவின் அச்சுறுத்தலை அரசியல் ரீதியாக எதிர்கொள்வோம். அனைத்து விதமான அச்சுறுத்தலையும் செய்து அதிமுகவை அடக்கிவிட்டதாக முதலமைச்சர் ஸ்டாலின் பேச்சு. சென்னை அமைந்தகரையில் டாஸ்மாக் கடையை அகற்றக் கோரி போராட்டத்தில் ஈடுபட்ட தவேக நிர்வாகிகள். தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள் போலீசார் இடையே தள்ளுமுள்ளு. நெல்லை இருட்டுக்கடை விவகாரத்தில் தொடர்ந்து நீடிக்கும் சிக்கல். 3வது உரிமை கோரிய பிரேம் ஆனந்த் சிங்கிற்கும் கவிதாவின் சகோதரர் நயன் சிங் மறுப்பு. ஈரோடு இரட்டை கொலை வழக்கில் ஏற்கனவே 8 தனிப்படைகள் அமைக்கப்பட்டுள்ள நிலையில் மேலும் 2 தனிப்படைகள் அமைப்பு. வெளி மாவட்டத்தை சேர்ந்த 100 காவலர்கள் இணைந்து தோட்டத்து வீடுகளில் கணக்கெடுப்பு. உளுந்தூர்பேட்டை சாலை விபத்து தொடர்பாக மதுரை ஆதீனம் பரபரப்பு குற்றச்சாட்டு. விபத்தை ஏற்படுத்திய வாகனத்தில் நம்பர் பிளேட் இல்லை என புகார். கோடியக்கரை அருகே தமிழக மீனவர்கள் 20 பேர் மீது இலங்கை கடற்கொள்ளையர்கள் தாக்குதல். பல லட்சம் ரூபாய் மதிப்புள்ள மீன்பிடி உபகரணங்களை வழிப்பறி செய்துவிட்டதாக மீனவர்கள் குற்றச்சாட்டு. நாகை மாவட்டம் செருதூர் வெள்ளப்பள்ளம் மீனவர்கள் வேலை நிறுத்தம் அறிவிப்பு. தாக்குதல் நடத்தும் இலங்கை கடற்கொள்ளையர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தல். சமூக வலைதளங்களில் திமுக நிர்வாகிகள் பொறுப்புணர்ந்து பேச வேண்டும். மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் நிர்வாகிகளுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் எச்சரிக்கை. சென்னை ராஜமங்கலத்தில் மருத்துவ மாணவி உடை மாற்றும் வீடியோவை வெளியிட்ட நீச்சல் பயிற்சியாளர் கைது. இன்ஸ்டாவில் வீடியோ வெளியிட்டது குறித்து கைதானவரிடம் போலீசார் விசாரணை. மதுரையில் பணி நேரத்தில் தவேக தலைவர் விஜயை பார்க்க சென்ற காவலர் கதிரவன் மார்க்ஸ் சஸ்பெண்ட். சீருடையின்றி தவேக கொடியை அணிந்து விஜயை வரவேற்ற வீடியோ வெளியான நிலையில் நடவடிக்கை. இலங்கையிலிருந்து திருச்சிக்கு விமானத்தில் கடத்தி வரப்பட்ட 26 அரிய வகை பாம்புகள் பறிமுதல். ராமநாதபுரத்தை சேர்ந்த பயணியிடம் சுங்கத்துறை அதிகாரிகள் தீவிர விசாரணை. தொடர் விடுமுறை காரணமாக திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் பக்தர்கள் வருகை அதிகரிப்பு. 2 மணி நேரம் நீண்ட வரிசையில் காத்திருந்து முருகனை தரிசிக்கும் பக்தர்கள். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் அருகே சாம்பிராணி உற்பத்தி ஆலையில் தீ விபத்து. சுமார் 50 லட்சம் மதிப்புள்ள பொருட்கள் தீயில் எரிந்து சேதம்.
கோவை அருகே நகை கடைக்குள் அழையா விருந்தாளியாக நுழைந்த மான். கடைக்குள் மானை பார்த்ததும் நுகர்வோர்கள், ஊழியர்கள் அதிர்ச்சி. திருப்பதி அடிவார கபிலேஸ்வரர் கோவிலில் நடைபெற்ற தீவிரவாத தாக்குதல் தடுப்பு ஒத்திகை. ஆந்திர தீவிரவாத எதிர்ப்பு படையான ஆக்டோபஸ் நடவடிக்கை. அயோத்தி ஸ்ரீராமர் கோவிலை சுற்றி 40 கிலோமீட்டர் சுற்றளவில் மது மற்றும் இறைச்சி விற்பனைக்கு தடை. அடுத்த 24 மணி நேரத்தில் இடத்தை காலி செய்ய அயோத்தி மாநகராட்சி நிர்வாகம் உத்தரவு. கோவாவில் கோவில் திருவிழாவின் போது ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி 6 பக்தர்கள் உயிரிழப்பு, 30க்கும் மேற்பட்டோர் காயம். சம்பவ இடத்தை பார்வையிட்ட கோவா முதல்வர் பிரமோத் சாவந்த் விரிவான விசாரணைக்கு உத்தரவு. கேரள மாநிலம் கோழிக்கோடு மருத்துவமனையில் ஏற்பட்ட தீ விபத்தில் 4 நோயாளிகள் உயிரிழப்பா? கோழிக்கோடு மருத்துவமனையின் டீன் திட்டவட்ட மறுப்பு. பழங்குடியினர் குறித்து சர்ச்சைக்குரிய வகையில் பேசியதற்கு நடிகர் விஜய் தேவரகொண்டா வருத்தம். ஒரு சமூகத்தை குறிவைத்தோ உள்நோக்கத்துடனோ தாம் பேசவில்லை எனவும் விளக்கம். போப்பாண்டவராக மாறிய அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப். அமெரிக்க அதிபர் பதிவிட்டுள்ள புதிய ஏஐ புகைப்படத்தால் சர்ச்சை. ஐபிஎல் தொடரின் இன்றைய லீக் ஆட்டத்தில் சென்னை பெங்களூரு அணிகள் மோதல். சென்னை வெற்றி பாதைக்கு திரும்புமா என ரசிகர்கள் எதிர்பார்ப்பு. சென்னை பெங்களூரு இடையேயான ஐபிஎல் போட்டியின் போது மழை குறுக்கிட வாய்ப்பு என தகவல். பெங்களூருவில் கடந்த 2 நாட்களாக விட்டு விட்டு மழை பெய்யும் நிலையில் இன்றும் மழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. வரும் 8ஆம் தேதி நெட்ஃபிளிக்ஸ் OTT தளத்தில் வெளியாகும் குட் பேட் அக்லி திரைப்படம். OTT ரிலீஸ் தேதியை அறிவித்து அஜித் ரசிகர்களை குஷிப்படுத்திய படக்குழு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.